அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இது ரவிக்குமாரின் அரசியல் உண்மைகள். தெரிந்தோ தெரியாமலோ திமுகவை பொறுத்த வரைக்கும் பேசுகிறதுக்கு எவ்வளோ டாபிக் இருக்குங்க. 10 வருஷமாக பிஜேபி இருக்காங்க. எவ்வளோ விஷயங்களை நீங்கள் முன்னிலைப்படுத்தலாம். அதாவது திமுக எம்பி ராசா அவர்களை சொல்கிறேன் நான். எத்தனையோ டாப்பிக்கை விட்டுட்டு இன்றைக்கி புதுசாக ஒரு பூதாகாரமாக ஒரு டாப்பிக்கை கிளப்பிட்டார். இந்தியான்றது ஒரு நாடே இல்லை, அது ஒரு துணை கண்டம். ஒரு நாடுனா என்னென்னா ஒரே மொழி ஒரே தேசமாக இருக்கிறதா ஒரு நாடாம். இப்போ இந்தியா தமிழ்நாடு அப்படின்னா ஒரே மக்கள் ஒரே மொழி ஒரே கலாச்சாரம், பிரச்சனை இல்லை. கேரளாவா ஒரே மொழி ஒரே கலாச்சாரம், பிரச்சனை இல்லை. இப்போ கொரியா நாடுகளா, பிரச்சனை இல்லை. இப்போ சீனாவா ஒரே மொழி ஒரே கொள்கை, பிரச்சனை இல்லை. இதெல்லாம் ஒரு நாடு. ஆனால் இந்தியான்றது ஒரு நாடுலாம் கிடையாது, ஒரு துணை கண்டங்க அப்படின்னு சொல்லிட்டார். நாடுனா நம்ம தமிழ்நாடு ஒரு நாடு, கேரளா ஒரு நாடு, தெலுங்கானா ஒரு நாடு, அப்படி சொல்ல வர்றாரு. இது என்ன ஆச்சுன்னா இன்று காலையிலேருந்து அப்படியே பரவ ஆரம்பித்து விட்டது. இன்று பிஜேபியினுடைய தலைமை இதை பற்றின கருத்துக்கள் கேட்டிருக்காங்க. காங்கிரஸ் இதை பற்றின கருத்துக்கள், குறிப்பாக இந்தியா ஒரு நாடே இல்லைன்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு நாடுமே தனித்தனி, தமிழ்நாடு ஒரு நாடு, இங்கே ஒரு நாடுன்னு சொல்கிறாங்க. இந்தியா துணை கண்டனம் தான் சொல்கிறாங்க. காங்கிரஸ் இதனுடைய கருத்து, உங்களுடைய கோட்பாடு இது நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? மற்ற கூட இருக்கிற கூட்டணிகள், இந்தியா கூட்டணிகள் இதை ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேள்விகளை கேட்டிருக்காரு ராஜ்நாத் சிங், பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள். இன்றைக்கி போட்டாங்க இப்போ ட்விட்டர். ஒரு 2-3 நாளைக்கு இந்த விஷயம் ஓடும். ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ சனாதானத்தை கொசு ஒழிக்கிற மாதிரி ஒழிக்கணும்னு சொன்னார்ல, அது ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டாக போயிடுச்சுங்க. மீறி எல்லா நெகட்டிவும் மறந்துடுவாங்க, இந்த ஒரு டாப்பிக்கை தான் பேசுவாங்க. இது அவங்களுக்கு பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும் பிஜேபி. இந்த மாதிரியான டாப்பிக்லாம் இப்போ மக்கள் மனசில் என்ன, எந்த நெகட்டிவுமே நிற்காது, இந்த ஒரு டாபிக் தான் மனசுக்குள்ளே நிற்கும். அந்த மாதிரி நான் நேற்றே இதை சொல்லியிருந்தேன், இன்றும் நான் சொல்கிறேன். திரும்பியும் அவங்க வேறு டாப்பிக்கை பேசுகிறத விட்டு நெகட்டிவ் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணலாம். அதை விட்டுட்டு இது பண்ணுறது அது அவங்களுக்கே பேடாக அமைஞ்சிடும். இன்னும் இந்த மாதிரி பல சுவாரஸ்ய சம்பவங்கள் வீடியோக்கள் இருக்குங்க. ஸோ வீடியோவில் போயிடலாமா? போகிறது முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. அப்படி போய்க்கலாம். இமாச்சல் பிரதேஷ்னால் உங்கள் கண்ணுக்குள்ளே ஞாபகம் வருது என்னென்னா, நம்ம தமிழ்நாடு அரசியலுக்குள்ளே அதெல்லாம். அதுக்கு முன்னே என்ன, இங்கே தமிழ்நாடு அரசியலை சார்ந்த ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. இப்போ கூட காங்கிரஸ் கொஞ்சம் அப்படியே அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ்லாம் விலைக்கு வாங்கிட்டு அப்படியே பிஜேபி வர மாதிரி இருந்தது இல்லையா? அங்கே சொல்கிறேன் நான். அங்கே மகளிருக்கு 1500 ரூபா, பெண்களுக்கு நீ லேடிஸுன்னு லிஸ்ட் இருந்தாவே போதுமா, உங்களுக்கு 1500 ரூபா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எங்கேயோ நடந்த நிகழ்வு இல்லை. சரி, ஒன்று. ரெண்டாவது, டெல்லியில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி பார்ட்டி இருக்காங்கல்ல, அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, 1000 ரூபா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 1000 ரூபா அனௌன்ஸ் பண்ணுறது கூட முக்கியம் இல்லைங்க, அந்த சொன்ன டைலாக் தாங்க அப்படியே மனசுக்குள்ளே நச்சுன்னு இருக்குங்க. என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, அதாவது பெண்கள் இதுக்கு முன்னாடி முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் தைரியம் இல்லாமல், கொஞ்சம் டிசிஷன் மேக்கிங் இல்லாமலாம் இருந்தாங்களாம். இந்த பணம் 1000 ரூபா கொடுக்குறோம்ல, அவங்க அக்கௌண்ட்லேயே கிரெடிட் ஆகிறதுனால இனி அவங்க முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர்களாக மாறுகிறார்கள் அப்படின்னு டெல்லியில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த புகைப்படத்தில் பார்க்குறீங்களா, அதிஷி, இவங்க தான் ஏற்கனவே இன்னொரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இப்போ நாங்கள் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுருந்தோம், பிஜேபி பயங்கரமாக எங்களை மிரட்டினாங்க அவங்க கூட வைக்கக்கூடாதுன்ட்டு. இது நாங்கள் கூட்டணி வைத்த அடுத்த நாள் எங்களுக்கு சம்மன் அனுப்புவாங்க, அரவிந்த் கெஜ்ரிவாலை 4ஆம் அன்னைக்கு கைது பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. இது சொல்லி 2 வாரம் ஆச்சு, இன்னும் கைது பண்ண மாதிரி தெரியல. ஆனால் நேற்று 8வது சம்மன் அனுப்பி நீங்கள் கொஷினுக்கு ஆன்சர் மட்டும் பண்ணிட்டு போங்க ப்ளீஸ் வாங்க அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவாலை கெஞ்சுறாங்க. ஆனால் அரவிந்த் சார் நோ வேணா ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் வீடியோ கான்ஃபரன்ஸில் வாங்க, நான் உங்களுக்கு நேராக சந்திச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் இழுக்கடிச்சுக்கிறாரு. ஸோ அந்த கைது நடக்கலையா? ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இந்த கருத்தை குறிப்பாக பெண்கள் அதிகாரத்துக்கு மத்தியில் கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்கல்ல, அங்கேயாவது பரவாயில்லைங்க, ஏதோ முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் வருதுன்றாங்க. இங்கெல்லாம் தொழிலதிபர்களாகவே மாறி இருக்காங்க தெரியுமா? இங்கே தமிழ்நாட்டிலாம் நிறைய பேர் இதுக்கு முன்னாடி வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் இந்த மகளிருக்கான உரிமை தொகை வந்ததுக்கப்புறம் 4 பேர்த்துக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு முன்னேறி இருக்கிறாங்கன்னா பாரு. அது கொஞ்சம் கம்மி தான் இல்லை, பரவாயில்ல. இனிமேட்டு எலெக்ஷன் சமயத்தில் இது மாதிரி நடக்கும். ஆனால் இது எலெக்ஷன் ட்ரெண்டு கிடையாது. ஏன்னா இவங்க இப்போ ஆம் ஆத்மியில் எலெக்ஷனுக்காகலாம் கொடுக்கல. இங்கே மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறாங்க.
எல்லாமே இன்றைக்கி வந்து பூமி பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ப்ராப்பராக. அதற்கு வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சுறாங்க சு வெங்கடேசன் அவர்கள், மதுரையோட எம்பி. நாங்கள் எப்போ கேட்டோம், நீங்கள் வந்து எப்போ கொண்டு வரீங்க, நீங்கள் இதை வந்து நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம். குறிப்பாக பார்த்தோன்னா கீழ்த்தளத்தில் ஒரு 10 தளங்கள், 870 படுக்கை அறைகள் 33 மாதத்தில் முடிக்கிறாங்க. 5 ஆண்டுக்கு பின் வந்து தோப்பூரில் இப்போ தொடங்குறாங்க இல்லையா, இந்த தொடங்கினதுக்கு மிக கடுமையான ஒரு எதிர்ப்புங்க. இப்போ எப்படிங்க நீங்கள் கொண்டு வரலாம், இது தான் ஒரு எலெக்ஷனுக்காக ஒரு ட்ரெண்டுங்க. இதே நவம்பரில் எலெக்ஷன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அக்டோபரில் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றாங்க. கொண்டு வரலன்னா செங்கலை தூக்கி காட்டுறாங்க, கொண்டு வந்தால் எலெக்ஷனுக்கான ட்ரெண்டுன்றாங்க. எப்படி இதை எடுத்துக்கலாம் நம்ம? இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன? ஒருவேளை இப்போ கொண்டு வந்துருக்கூடாது, வேறு எப்போயாவது கொண்டு வந்திருக்கணுமா? அதில் இன்னொரு கேள்வி கூட கேட்குறாங்க, ஏன் மோடி இத்தனை தடவை வந்தார்ல, இதை வந்து திறந்துருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ சப்போஸ் மோடி வந்து திறந்தது என்னன்னா, பார்த்தியா இதுக்கு முன்னாடி செங்கல் நட்டு போனார், இப்போ எலெக்ஷனுக்காக வந்துட்டாருன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாய்கள் இருக்குல்ல, எல்லா வகையும் பேசுவாங்க. இது திமுகவுக்கும் பொருந்தும். திமுகவும் இதே தான், என்ன சொன்னாலும் அதுக்கான விமர்சனங்களை வந்து எது தான் ஆகணும். சரி, ஓகே, ஏன்னா எதிர்கட்சிகள்லாம் எதிர்க்க தான் செய்வாங்க. அது பிஜேபியாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி. அதை விட பயங்கரமான ஒரு சுவாரஸ்யமான தகவல் சொல்கிறேங்க. தமிழ்நாடு எலெக்ஷன், தமிழ்நாடுனுடைய நியூஸ் போகிறதுக்கு முன்னாடி அங்கே பஞ்சாபில் நேற்று பட்ஜெட் தாக்கலுங்க. பட்ஜெட் தாக்கல் என்ன பண்ணுறாரு, பகவத் மான் அவர்கள், அவர் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி, எதிர்கட்சி வந்து காங்கிரஸ், பிஜேபி சும்மா 1-2 தான் எம்எல்ஏ இருக்கிறாங்க, பெருசாலாம் இல்லை. இப்போ என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் கிட்டத்தட்ட வெளியில் கூட்டணி, உள்ளுக்குள்ளே அடிபட்டுக்குவாங்க. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா, அவர் போயிட்டேப்பா அந்த உள்ள சட்டசபையை ஃபுல்லாக இழுத்து பூட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு பூட்டை ஒன்று எடுத்து கொடுக்க, உடனே இங்கே பயங்கரமான கோபம் வந்துருச்சு காங்கிரஸுக்கு. என்ன நினச்சிக்கிறாங்க, வெளிநடப்பு பண்ணுறன்றது இவ்வளோ கேவலமாக எந்த கட்சியும் எங்களை சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவர் திட்ட. உடனே பகவத் மானுக்கு வந்துச்சு பாருக்கோம், என்னடா பேசுகிறீங்கன்ற மாதிரி எந்திரிச்சு அந்த ஆவேசமாக அந்த வீடியோலாம் பயங்கரமாக இருந்தது, நானே பார்த்தேன். இங்கே வார், உங்களை அவ்வளோதான், நீங்கள்லாம் வந்து பழைய ஓல்டு காரு, என்ன தான் மாற்றினாலும் உங்களெல்லாம் மாற்ற முடியாது. காங்கிரஸ்னால் அப்படி தான், நாங்கள் தான் போனால் போதுன்னு சொல்லிவிட்டு ஹரியானா டெல்லியெலாம் கூட்டணி வச்சுருக்கிறோம். நாளைக்கே நிறுத்துட்டுமா, கூட்டணி இருந்து வெளியேறட்டுமா, அட்டைக்கு வாசிங்க, எங்களால் உயிர் பொழைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து காங்கிரஸ் ஒரு மிரட்டுறாரு. இதெல்லாம் என்ன சொல்கிறத சொல்லுங்கள். இங்கே உள்ளே பார்த்தோன்னா அடியேன்னு அடிச்சுக்கிறாங்க. அப்படியே வெளியில் பறந்து வந்தோம்னா, எங்களை போல் ஒற்றுமை வேறு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னு கை கோத்து பாட்டு பாடுவாங்க. ஆனால் பகவத் மான் அந்த டைலாக் தான் மனசுக்குள்ளே இருக்குது. சரி, அதை அப்படியே ஒருக்குள்ளே மனசுக்குள்ளே வச்சுக்கலாம். நம்ம எல்லாமே நம்மளுக்கு ஈக்குவல் தாங்க, ஒன்று மட்டும்லாம் ஓட்ட மாட்டேன், எல்லா கட்சியும் தான் ஓட்டுவேன், சரிங்களா? இன்னொரு சம்பவத்தையும் சொல்லிடுறேன். விடுதலை சிறுத்தை கட்சி வந்து இன்றைக்கி பெரிய அளவுக்கு அடிபட்டுச்சுங்க. காரணம் என்னென்னா, ஜாபர் ஷாதிக்கிறார்ல, அவரோட தம்பி முகமது சலீம் இன்றைக்கி கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்து தூக்குறங்க. ஏன்னா 2000 கோடி மதிப்புள்ள போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் அவருக்கு வந்து தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீக்கிருக்காங்க. அவர் தலைமறைவாகி பல வாரம் ஆகுது. திடீர்னு இன்றைக்கி தான் ஞாபகம் வந்துருக்கு போல். அதாவது திரும்பி பாருங்கன்னா, இதுதான் சார் உங்கள் டக்கான்ற மாதிரி திமுக வந்து எவ்வளோ விவரமாக அடுத்த நாளே அவர் கட்சி பதவியிலிருந்து எல்லா பதவியிலேருந்து தூக்குனாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, 1 வாரம் 2 வாரம் கழித்து எல்லா விஷயம் பேசி முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ தான் தூக்குறாங்க. அப்போ இத்தனை நாள் அவர் கட்சிக்குள்ளே இருந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவல். 2வது என்ன அப்படின்னா, கும்பகோணம் பகுதியில் ஒரு மெயின் ரோட்டில் ஒரு இரும்பு கடை ஒன்று இருந்திருக்கு, போயிட்டு டொனேஷன் கேட்டுனுக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, வாப்பா இந்த 2000 வச்சுக்கோப்பா எலெக்ஷன் டொனேஷன் சொல்லியிருக்காங்க. என்ன 2000 என்ன பண்ணுற, 50,000 கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டி இருக்கிறாங்க. அப்புறம் முடியலன்னுக்கிறாங்க, அடின்னு அவரை போட்டு அடித்து கழுத்தில் இருக்கிற சைனியை வந்து பிடிக்கிட்டாங்களாம். இது நார்மலாகவே விசிகா மீது வைக்கப்படுகிற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா, இந்த மாதிரி வந்து மிரட்டி வசூல் பண்ணுறாங்க, எல்லா கடைகள்லையும் வந்து மிகப்பெரிய அளவுக்கு மிரட்டி வசூல் பண்ணுறாங்க. இதே மாதிரி இன்சிடென்ட் சென்னையில் ஒரு மளிகை கடையில் கூட நடந்தது. போய் மிரட்டி வாங்குறாங்க, உடனே அந்த குட்டிக்கு அந்த பாட்டிலாம் உடைச்சிது. அதுக்கப்புறம் வீடியோ வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து அவங்க கைது பண்ண விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இது, அதாவது மிரட்டி வாங்கிறது, அவர் அடித்து சைனை பிடுங்கிறது, மீதி 50,000 கொடுன்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துறதெல்லாம் வந்து மிக 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 ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்துகிறது தொடர்ந்து விசிகாவுக்கு. ஸோ இதையும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. அடுத்து என்னென்னா, சத்யராஜ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் வந்து எந்த புயல்னாலும் வரலாம், மத புயல் கூட வரலாம், ஆனால் மத புயல் என்ற பேரில் மட புயல் வந்து வீசிகிட்ருக்கான் தமிழ்நாட்டில். இந்த மட புயலை ஒருபோதும் அனுமதிக்கவே கூடாது அப்படின்னு திமுகனுடைய ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கிறார். அட ஏங்க, மும்பைக்கு போனங்க, மும்பையில் போனால் ஒரே ஒரு மாட்டுக்கறி கடை இல்லை,
நம்ம என்ன சாப்பிட்ணுன்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க, அதை தான் நம்ம சாப்பிட்டு வரணும். அந்தளவுக்கு கேவலமானது மடப்பொயிலங்க உள்ளே விட்டுறாதீங்கன்னு இருக்கிறாங்க. நேரடியாக பிஜேபியை உள்ளே விட்டுறவே கூடாதுன்னு இருக்காங்க. அதை விட கொஞ்ச நாள் முன்னே போனால் சத்யராஜ் அவங்க பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட வந்து பிஜேபி வந்து ரெக்வஸ்ட் பண்ணாங்களாம், ப்ளீஸ் வந்து சேர்ந்துருங்க, நீ இல்லைனா எங்கள் கட்சியே வளராது அப்படின்ற மாதிரி ரொம்ப ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. எல்லாம் நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சி க்ளோஸ் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி எண்ணத்தில் கூட இருக்கிறன்ற மாதிரி அப்ரோச் பண்ணியிருப்பாங்களாட்டுக்குது. அவங்க வந்து இல்லை என்னால் முடியாது சாரின்னு விட்டுட்டாங்களாம். அந்த ஒரு நியூஸை கூட ரொம்ப பரபரப்பாக வந்து பேசியிருந்தாங்க. அதையும் உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. அதாவது என்ன நினச்சிட்டு இருக்காங்க, பெங்களூரில் குண்டு வெடிப்பு நிகழ்வு சரியா, அந்த ஹோட்டல் நடந்த குண்டு வெடிப்பு நீங்கள் என்ன பண்ணணும், என்ஐஏ வசனிக்கு எடுத்துட்டாங்க, நேராக கிடுகிடுன்னு இங்கே வந்துடுறாங்க தமிழ்நாட்டுக்கு. இங்கே வந்து சென்னை மண்டியிலும் ராமநாதபுரத்தில் 4 இடத்துலையும் வந்து பயங்கரமான சோதனை நடத்துகிறாங்க. அப்போ என்ன நினச்சிட்டு இருக்காங்க அவங்க சொல்லுங்கள். டெல்லியில் பிடிக்கிற போதைப் பொருளுக்கு நேராக அங்கே சென்னைக்கு வராங்க, எங்கே குண்டு வெடிப்பு நடந்தாலும் நேராக சென்னைக்கு வராங்க. என்ன ஒன்றத்தை விரும்புகிறாங்க அப்படின்றதான கேள்விக்குறியாகுது. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே திமுக தரப்புலேருந்து அறிக்கை வரும். எல்லாத்துக்கும் நேராக இங்கே வரீங்கன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள். நல்ல வேலைங்க, துரைமுருகன் அவர்கள் வந்து பழைய துரைமுருகன் அவர்களாக இல்லை, இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரம் நடக்கிறதே வேறு. ஏன்னா நேற்று மோடி அவர்கள் நேற்று சென்னையில் வந்து பெரிய கூட்டத்தில் பேசினார் இல்லையா, அந்த பேசினதுக்கே ஏன்னா திமுகவை நேரடியாகவே தாக்கிட்டாங்க. திமுகனுடைய குடும்ப சொத்தை டோட்டலாகவே எடுத்து மக்களுக்கு கொடுத்துட்றேன்னாங்க. இதே டைலாக் தான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். இல்லை, அதாவது சுவிஸ் பேங்க்கில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை எடுத்தோம்னா உங்கள் பேங்க்கில் இவ்வளோ மதிப்புள்ள அமௌண்ட்டு அளவுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் தேர்தல் வாக்குறுதியெல்லாம் இல்லை, ஒரு ஸ்பீச்சில் வந்து சொல்லியிருக்கிறார், இல்லைன்னா இல்லை. அதே மாதிரி டைலாக் இப்போ இதுக்கு மேட்ச் பண்ணிக்கலாம். திமுகனுடைய குடும்ப சொத்துக்களை எல்லாத்தையும் அபகரித்து தமிழக மக்களுக்கே திருப்பி கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு டைலாக் வந்து சொல்லியிருக்கிறார். அதில் குறிப்பாக யாரை ரொம்ப நேரடியாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாருன்னா, குடும்ப அரசியல் அப்படின்னா ஒரு அகங்காரம், மமதையை வெளிப்படுத்தும். குடும்ப அரசியல் கட்சி தலைவர் பதவிக்கு வந்தால் மக்களை வந்து ஒரு அடிமையாக வந்து கருதுவாங்க. உச்சநீதிமன்றத்தில் கூட கடுமையான விமர்சனம் எழுப்பியிருந்தாங்க. கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரி இது இப்படி மமதியின் அடையாளமாக இருக்கிறார். அதாவது நேரடியாகவே உதயநிதி ஸ்டாலின் அவர் சொல்லியிருக்கிறார். அவர் அந்த சனாதானத்தை ஒழிக்குன்னு சொன்னார்ல, அந்த கருத்துக்கு உச்சநீதிமன்றம் சொன்ன கருத்துக்கு அதுக்கு தான் உதயநிதி இன்றைக்கி பதிலடியும் கொடுத்தார். இங்கே பாருங்கள், தமிழ்நாட்டுக்கு வந்து 3 நாட்கள் பிரச்சாரம் செய்தாலோ இல்லை நீங்கள் வந்து 40 நாள் இங்கேயே தங்கி வாடகை கொடுத்து ஏதோ ஒன்று பண்ணால் கூட சரியே, தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. யாருக்கு ஓட்டு போடணும், என்ன பண்ணணும், அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. நோட்டாவை தாண்டிங்களான்னு பாருங்கள், ரொம்ப தெளிவாக இப்போதைய நிலைமைக்கு மக்கள் வந்து திமுக 40 தொகுதியிலும் ஜெயிக்க வேண்டும் என்று ரொம்ப தெளிவாக. என்ன கேட்டு பாருங்கள், வெளில போய்ட்டு எல்லாத்துக்கிட்டையும் கேளுங்க, நீங்கள் எல்லாருமே சொல்லுவாங்க 40 இடத்துலையும் ஜெயிக்கலான்ட்டு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாய்கட் புதிய தலைமுறை அப்படின்ட்டு ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. புதிய தலைமுறை யாரும் பார்க்காதீங்க. ஏன் அப்படின்னா, பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் 18.5% வாக்குப்பதிவு அதாவது வர்ற மாதிரி இருக்குது, நாங்கள் கருத்து கணிப்பு நடத்துனதில்ல, இது ஃபேக்கு, ஒரு 3% இருக்கக்கூடிய ஒரு கட்சியை 18.5% நீங்கள் சொல்கிறதா அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. பட் இன்றைக்கி தந்தி டிவி என்ன பண்ணிட்டாங்க, கருத்து கணிப்பு அவங்க தந்தி டிவியும் 13% சொல்லியிருக்கிறாங்க. ஆக மொத்தம் இதுவரை வந்த கருத்து கணிப்பில் தமிழ்நாட்டில் சாணக்கிய 62, டைம்ஸ் நவ் 20, இந்தியா டுடே 15.3, பிரசாந்த் கிஷோர் ஒரு 15%, புதிய தலைமுறை 18.5, இந்தியா டிவி சிஎன்எக்ஸ் வந்து 5 சீட்டே வரும்னு வேறு சொல்லியிருக்கிறாங்க. தந்தி டிவி 13%. ஆக எல்லாருமே 13% பக்கம் சொல்கிறாங்க. இவங்க எல்லா சேனலுமே காசு வாங்கிட்டு தான்ப்பா சொல்கிறாங்க அப்படின்னு பெரிய ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றின கருத்துக்கள் உங்களிடம் வரவேற்கப்படுகிறது. அதாவது நேற்றைய பிரச்சார கூட்டத்திலே மோடிக்குன்னு குடும்பம் இல்லைப்பா அப்படின்னு தேஜஸ்வி யாதவனுடைய அப்பா லல்லு பிரசாத் யாதவ் இருக்கிறார்ல, அவர் அம்மா இறந்ததை கூட மொட்டடிக்கலை, அவர் ஒரு இந்துவே கிடையாது, அவர் குடும்பம்னு கிடையாதுன்ற மாதிரிலாம் அப்படி சொல்ல. உடனே இதை என்ன பண்ணிட்டாங்க, தனக்கு சாதகமாவது நாங்கள்லாம் வந்து மோடிக்கே பரிவார், மோடியினுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க சொல்லிட்டு எக்ஸ்தலத்தில் எல்லாரும் அப்படியே மாற்றிட்டு வராங்க. அதுக்கு வந்து சிவசேனானுடைய எம்பி பிரியங்கா சதுர்வேதி என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஐயா இன்னும் அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ இவங்கெல்லாம் இன்னும் உங்களுடைய பரிவாரில் சேரலையா, அவங்க தானே மெயினாக சேரணும் உங்கள் குடும்பத்தில் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதில் இன்னொரு ஃபேக் நியூஸ் என்னென்னா, இத்தாலியில் இருக்கக்கூடிய ஜார்ஜியா மெலோனி இருக்காங்கல்ல, அவங்க கூட மோடிக்கே பரிவாரில் வந்து சேர்ந்துட்டாங்கன்ற மாதிரி ஒரு நியூஸை வெளியிட. அடடட, இது என்னடா அது, நம்மளுக்கு தெரிஞ்ச நியூஸ் ஆச்சு, எப்படா ஜார்ஜியா மெலோனி அவர்கள் நம்மளை கேட்காம சொல்ல மாட்டாங்கன்ற மாதிரி ஓடி போய் எக்ஸ்தலத்தில் பார்த்தா ஃபேக்குங்க. கொஞ்சம் எடிட் கரெக்டாக பண்ணுங்கள் பாஸ், இப்படியா கூட எடிட் பண்ணுறது சொல்லுங்கள். திமுக எம்பி கனிமொழி அவர்கள் தூத்துக்குடியில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு ஒரு திரளான ஜனங்களோடு போயிட்டு டிஎம்கே கிட்ட கொடுத்துருக்காங்க.
டிஎம்கே பரிசீலனை பண்ணுறாங்க. இப்போ கூட டிஎம்கே இன்னும் நல்லா பண்ணலாங்க. என்ன 50,000 ரூபாய் டெபாசிட் பண்ணுங்கள். ஒரு அப்ளிகேஷன் வாங்கி நம்ம எம்பி தேர்தலில் போட்டிடுறோம் அப்படின்னா 50,000 ரூபாய் டெபாசிட். அது இல்லாமல் இப்போ அப்ளிகேஷனே 10,000 ரூபாய். இதெல்லாம் என்னென்னா 60,000 ரூபாய் பக்கம் எக்ஸஸ் நிதி இருக்கிறவங்க தான். சாமானிய மக்கள்லாம் அவ்வளோ சீக்கிரம் போட்டியிட முடியாது. இதெல்லாம் குறைச்சி அவங்களுக்கே சர்ப்ரைஸ் கொடுக்கணும் திடீர்னு. இப்போ பிஜேபி பாருங்கள், 195 வேட்பாளர் வந்து யார் யார் அறிவிக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. சர்ப்ரைஸாக இருக்கும். அதில் நிஜமாகவே ஒருத்தர் பைக்கில் போயிருந்தார், அவர்கிட்ட நீங்கள் வேட்பாளர்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வீடியோ கூட வெளியே வருது. இந்த மாதிரி மேபி டிஎம்கேவும் பண்ணாங்கன்னா கொஞ்சம் டெவலப் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஏன் நான் சொல்கிறேன்னா, அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே புலம்பியிருக்காங்க, இன்க்ளூடிங் அழகிரி இருக்கிறார்ல, அதாவது காங்கிரஸினுடைய இதுக்கு முன்னாள் தலைவர் இருந்தாலும் தமிழ்நாட்டில், அவரே என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நம்ம ஆளுங்க வந்து கோழி பிரியாணி கொடுத்தா தான்ப்பா வராங்க, அவங்களுக்கு ஒரு தயிர் சாதமும் ஒரு தக்காளி சாதமும் கொடுத்தா போதும், அவ்வளோ அப்படியே பொறுப்பாக கரெக்டாக நடந்துக்கிறாங்க, அதனால தான் பிஜேபி வளருது, நம்மளால் வளர்த்த முடியலன்னு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. அதனால் எனக்கும் அந்த உரிமை இருக்கிறது இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்கிறதுக்கு. 50,000 60,000 கொடுத்து அனௌன்ஸ் பண்ணணும். திடீர்னு பார்த்தோன்னா அப்படியே கடைநிலை ஊழியராக இருப்பார், அவர் வந்து வேட்பாளராக அனௌன்ஸ் பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு கிடைக்கும். ஆஹா, திமுகனா இதுதான் திமுகன்னு சொல்லி அப்போ சொல்கிறதுக்கு சூப்பராக இருக்கும்ல. என்ன கட்சி பொறுத்த வரைக்கும் அவங்க செலவு பண்ணுறத விட கட்சி நிதி தான் அங்கே 800 கோடி 700 கோடி பக்கம் இருக்குன்றீங்க அக்கௌண்ட்டில். எப்படியும் கட்சி தான் செலவு பண்ண பாருங்க. இந்த மாதிரி ஆட்களை நல்லா தூக்கி விடலாங்க. சூப்பரான ஒரு சான்ஸ், செம்மையாக வளரும். இது மாதிரி வந்துச்சுன்னா திமுகவை பொறுத்தவரைக்கும் வீழ்த்தவே முடியாது எப்போவுமே. இல்லை தொடர்ந்து கொடுக்குற ஆளுங்களுக்கே திருப்பி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் மாற்றி கொடுக்கலாம். அதுக்கு தான் நான் சொன்னேன், கூட்டணி கட்சிகளுக்கு கூட கொடுக்காம திமுக இப்படி கூட ட்ரை பண்ணலாம், இன்னும் கூட நல்லா வளரன்னு இருக்காங்க. ஃபைனலாக அந்த வீடியோ நிறைவு பகுதியில் எஸ்பிஐ இருக்குல்ல, அவங்க வந்து இப்போ 30ஆம் தேதிக்குள்ளே லிஸ்ட்டை வெளியிடணும்னு சொன்னாங்க. இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள்ளார இந்த தேர்தல் பத்திரத்தில் யார் யார் எவ்வளோ பணம் வாங்கினாங்கன்ற லிஸ்ட்டை வந்து வெளியிடணும்னு சொல்லிட்டு கோர்ட்டு சொன்னாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, அவங்க இந்த லிஸ்ட்டை எங்களால் இப்போதைக்கு வெளியிட முடியாது, எங்களுக்கு கால அவகாசம் வேணும், ஒரு 2 மாதம் தள்ளி கேட்குறோம், ஒரு ஜூன் 30ஆம் தேதி வெளியிடுறோன்னு சொல்ல எங்கே எல்லாம் வெகுண்டு எழுந்துட்டாங்க. என்ன நினச்சிட்டு இருக்காங்க, அது டிஆர்பி பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். 1.5 கோடி மதிப்பில் தொழில்நுட்பத்தை மேம்படுத்திய பிறகு இந்தியா வந்து 2வது 3வது இடத்துல வல்லரசு நாடு முன்னேறணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேங்க்கை இழுத்து மூடிடலாம், 1 மணி நேரத்தில் இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணிடலாம், எல்லாமே சென்ட்ரலைஸ்டாக இருக்குது, கேட்டால் அந்த தகவல் கிடைக்கும், ஆனால் முடியலன்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இது வந்து தெரிந்தே பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்லீப்பர் செல்லு உருவாக்கிட்டாங்க. எங்கன்னா தெலுங்கானானுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி இருக்கிறார்ல, அவர் திடீர்னு நேற்று ஒரு கூட்டத்தில் மோடி அவர்களை புகழ்ந்து குஜராத் மாடலில் எப்படி முன்னேற்றினாரோ அதே மாதிரி எங்கள் நாட்டையும் முன்னேற்றணும் நாங்கள் விரும்புகிறோங்க, அதே மாதிரி மத்திய அரசு கூட மோதல் போக்கில் எங்களுக்கு கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போன்ற மாதிரி நேற்று பேசினார். அந்த வீடியோ பெரிய வைரலாக இருந்தது. காங்கிரஸுக்கு இன்னொரு ஸ்லீப்பர் செல்லு தயாராகிட்டாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் அரசியல் உண்மைகள். நன்றி, வணக்கம்.